அவர்களை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். பேசுகின்ற வாய்ப்பு இருக்கிறதே என்று மிக அருமையான ஒரு விழாவிலே என்னை அழைத்து பரிசளிப்பதற்காக அழைத்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே அரியாங்குப்பம் பகுதியிலே மிக கண்டிப்பான பள்ளிக்கூடம் எது என்று 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்னிடத்திலே சில நண்பர்கள் சொல்வார்கள். நான் பாகூர் பகுதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் முருங்கப்பாக்கம் அரியாங்குப்பம் பகுதியிலே என்னுடைய உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் கண்டிப்பான பள்ளிக்கூடம். அதே வகையிலே மிக அருமையாக மாணவர்களை உருவாக்குகிற ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அதுவும் இந்த பாரத் பள்ளிக்கூடம் தான் என்று கேள்விப்பட்டேன். அந்த வகையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இப்பள்ளிக்கூடத்திலே பல்வேறு விழாக்கள் நடப்பதை நான் ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் நடத்துவது என்பது மிகவும் சவாலானது. அரசு பள்ளிக்கூடம் என்பது எப்படி அது ஒரு வகையிலே சவால் நிறைந்ததோ அதுபோலவே தனியார் பள்ளிக்கூடத்தை நடத்துவது என்பதும் மிகவும் சவாலானது. என்னை பொறுத்தவரை நான் பல்வேறு நிலைகளிலே இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கிற போது ஒரு தாய் தந்தை எப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளே இருந்து தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி சீர்படுத்தி அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறார்களோ அதை போலவே மிக அருமையாக மரியாதைக்குரிய ஐயா நிர்வாகி அவர்களும் அம்மா அவர்களும் ஒரு தாய் தந்தையாக ஒரு குடும்பம் போலவே இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதை நான் பல வகையிலே கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல சமூக சேவைக்காக நாட்டு அளவிலே நேஷனல் அவார்டு சமூக சேவைக்காக பெற்றிருக்கிறேன். இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது என்ன என்று சொன்னால், நாங்கள் படிக்கிற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் என்ன உதவிகளை சொன்னார்களோ என்ன வழிமுறைகளை சொன்னார்களோ அதை அறிந்ததால் கிடைத்திருக்கிற பலன்தான். சென்ற ஆண்டு எனக்கு சிறந்த நல்லாசிரியர் விருது நம்முடைய புதுச்சேரி அரசிலே அதன் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னது போல பணம் கொடுத்து வாங்குவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன, அதெல்லாம் நிலைக்காது. இந்த பள்ளிக்கூடத்திலே முழுக்க ஆண்கள் தான். 650 மாணவர்கள் படிக்கிறார்கள். பாகூர்க்கே கண்டிப்போடும் நடந்து கொள்கிறோம். அன்பு பாராட்டுகிற வேலையிலே அன்பு பாராட்ட வேண்டும். அவன் தவறான பாதைக்கு செல்லுகிற போது கொஞ்சம் கண்டிப்பு. அனுமதி வழங்கி விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தமைக்காக பள்ளி முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.